என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே பதிவு செய்வதற்கு தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம். இன்னும் 4 மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக இந்திய அளவில் உள்ள அனைத்து கட்சிகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. மற்ற மாநிலங்களில் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எந்த அளவிற்கு அரசியல் கட்சிகள் தயாராகி இருக்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் மட்டும் நாடாளுமன்ற தேர்தலுக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களை முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் சென்னையில கூடியது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளரையே அறிவித்து விட்டார் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள். அந்த அளவிற்கு தமிழகத்தில் மட்டுமே அரசியல் களம் சூடுபிடித்திருக்கிறது. சீமான் அவர்கள் எந்த கட்சியுடனும் நான் கூட்டணி இல்லை, அதிமுக திமுகவோ அல்லது காங்கிரஸ் பிஜேபியோ இந்த மாநில தேசிய கட்சிகளுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று அறிவித்துவிட்டு அவர் தன்னுடைய கட்சியின் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டில் திமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் அதிமுகவின் தலைமையில் ஒரு கூட்டணியும் களத்தில் நிற்கப் போகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரையில் எந்த கூட்டணியிலும் இடம்பெறவில்லை. அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில 3வது ஒரு அணியை கட்டமைப்பதற்கான வேலையை நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் முடுக்கிவிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் ஒரு 3வது அணி உருவாகுமேயானால் அந்த அணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறும் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஏனென்றால் திமுகவில் ஏற்கனவே நான் மேற்கோள் காட்டியதை போல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்ற சில கட்சிகள் தொடர்ந்து அங்கு நிலையாக இருக்கிறது. அந்த ஒப்பந்த காலம் இருக்கின்ற வரையில் அந்த கட்சி கூட்டணியில் இருக்கின்றவர்கள் வாய் திறந்து பேச மாட்டார்கள். வாய் திறந்து பேசாமல் அவர்கள் அங்கு இருக்கின்ற வரையில் தான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த சீட்டு கொடுக்கப்படும். அதனால திமுகவின் கூட்டணியில் இருக்கிறவர்கள் வாய் திறந்து பேச மாட்டார்கள். அதே போல அதிமுகவின் கூட்டணியில் இப்பொழுது எந்த கட்சியும் பெரிதாக இல்லை. ஒரு சில சிறிய கட்சிகளுடன் அதிமுக கூட்டணி இப்பொழுது இருக்கிறது. ஒருவேளை பாஜகவின் தலைமையில் 3வது அணி உருவாகுமேயானால் அந்த பாஜகவின் கூட்டணியில் ஏற்கனவே 2016 பாஜகவின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்து போட்டியிட்டார்கள். அப்பொழுது தர்மபுரி தொகுதியிலே டாக்டர் அன்புமணி அவர்களும் கன்னியாகுமரி தொகுதியிலே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் வெற்றி பெற்றார்கள். 2016 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் ஒரு முறை பிஜேபியின் தலைமையில் 3வது அணி அமைகின்ற பட்சத்தில் சில பெரும்பான்மையாக இருக்கின்ற மக்களை சார்ந்த இயக்கங்களை எல்லாம் ஒன்றிணைக்கின்ற வேளையில் பிஜேபி முனைந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு கூட்டணியை பிஜேபி கட்டமைக்குமேயானால் ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் புதிய தமிழகம், ஏசி சண்முகம் அவர்களின் புதிய நீதி கட்சி, இப்படி சில கட்சிகளை பிஜேபி கூட்டணியில் சேர்ப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று தேமுதிகவையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்று டெல்லி வட்டாரத்தில் முடிவு செய்திருப்பதாகவும் டெல்லி மேலிடம் தமிழக பொறுப்பாளர்களுக்கு ஆணையிட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி தேமுதிக, பாமக, ஜான் பாண்டியன், டாக்டர் கிருஷ்ணசாமி, ஏசி சண்முகம், அதே போன்று டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்ற இவர்களெல்லாம் பிஜேபியோடு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒருவேளை பாமகவும் தேமுதிகவும் பிஜேபியின் கூட்டணியில் இணைகின்ற சூழல் ஏற்பட்டால் தமிழகத்தில் அதிமுக திமுக பிஜேபி என்ற மும்முனை போட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே வேளையில் சீமான் அவர்கள் தனியாக நிற்பதால் 4 முனை போட்டி தமிழகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. இப்படி 4 முனை போட்டி ஏற்படுகின்ற சூழ்நிலையில் தமிழகத்தில் பிஜேபி கூட்டணி பிரிக்கின்ற வாக்குகள் பெரும்பாலாக அதிமுகவின் வாக்குகளாகவே இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை அதிமுகவின் வாக்குகளை பிஜேபி கூட்டணி பிரிக்கின்ற பட்சத்தில் திமுகவிற்கு அது சாதகமாக அமைய வாய்ப்பிருக்கிறது. திமுகவிற்கு இது சாதகமாக அமைந்தால் திமுக தமிழ்நாட்டில் மீண்டும் மக்கள் அதிகாரத்தை பறிக்கின்ற சூழல் ஏற்பட்டுவிடும். திமுகவிற்கு எந்த ஒரு தருணத்திலும் மக்கள் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில்
குறைந்தது 11 தொகுதிகளை அவர்கள் குறிவைத்திருக்கிறார்கள். அந்த 11 தொகுதிகளில் தனித்தே களம் கண்டு திமுகவையும் அதிமுகவையும் தோற்கடித்து தமிழகத்தில் பாமகவின் பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போன்று பாட்டாளி மக்கள் கட்சி திட்டமிட்டிருக்கின்ற அந்த 11 தொகுதிகள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், கடலூர், விழுப்புரம், சிதம்பரம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், மத்திய சென்னை, திருவண்ணாமலை, அரக்கோணம் போன்ற 11 தொகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்க வேண்டும் என்று திட்டம் வகுத்துக் கொண்டிருப்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனால் ஒருவேளை மத்தியில் இருக்கின்ற நரேந்திர மோடி அவர்கள் டாக்டர் ஐயாவையும் அண்ணன் அன்புமணி அவர்களையும் தொடர்ந்து வற்புறுத்தி பிஜேபியின் கூட்டணியில் இணைக்கின்ற வேலையை மத்தியில் இருக்கின்ற பிஜேபியின் தலைவர்கள் முன்னெடுத்தால் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியின் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை பிஜேபியின் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணையாத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நான் மேற்கோள் காட்டிய இந்த 11 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வேலைகளை ஏற்கனவே பாமக தொடங்கி இருக்கிறது. இப்பொழுது அதற்கான வேட்பாளர்களும் தயார் நிலையில் இருப்பதாகவே அறியப்படுகிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை முடிவெடுத்திருப்பதிலிருந்து பின்வாங்காமல் தனியாகவே அவர்கள் களத்தில் நின்றால் தமிழகத்தில் 2 முனை, 3 முனை, 4 முனை, 5 முனை போட்டியாக மாறுகின்ற பட்சத்தில் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சாதகமாக மாறி பாட்டாளி மக்கள் கட்சி ஒட்டுமொத்தமாக பாமகவின் வாக்கையும் வன்னியர் சமூகத்து வாக்குகளையும் அவர்கள் பெறுகின்ற பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 11 தொகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை என்ன செய்ய போகிறது? மத்தியில் இருக்கின்ற பிஜேபியின் தலைமை பாமகவிற்கு அழுத்தம் கொடுத்து கூட்டணியில் இணைத்து விடுமா அல்லது பாமக தனித்துதான் நிற்குமா? ஒருவேளை மத்தியில் இருக்கின்ற பிஜேபியின் தலைமை டாக்டர் ஐயா அவர்களையோ அண்ணன் அன்புமணி அவர்களுக்கோ அழுத்தம் கொடுத்து பிஜேபியின் கூட்டணியில் பாமகவை இணைக்கின்ற முயற்சியில் பிஜேபி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் பிஜேபியின் கூட்டணி வலிமை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி பிஜேபியின் கூட்டணி வலிமை பெற்றால் அது சீமானுக்கும் அதிமுகவிற்குமே பெரும் பின்னடைவாக மாறக்கூடும். இப்படி ஒரு கூட்டணி அமைகின்ற பட்சத்தில் இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் பெரும்பாலான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும் அமையக்கூடும். அப்படி அமைகின்ற பட்சத்தில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை சந்திப்பது அதிமுகவாதான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக என்ற இந்த பெரும் ஊழல் சக்திகளை ஒழிப்பதற்கு மற்ற கட்சிகள் எல்லாம் ஓரணியில் திரண்டு திமுகவையும் அதிமுகவையும் வேறறுக்குமேயானால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கம் முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் நிலைப்பாடு. என்ன நடக்க போகிறது 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். என்னதான் நடக்க போகிறது, அடுத்தடுத்த அரசியல் அதிர்வுகள் என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.